Hello friends, this is Maga. இந்த வீடியோ முடியும் போது உங்களால 1000க்கும் மேற்பட்ட சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா பேச முடியுமா அப்படினா கண்டிப்பா பேச முடியும். இங்க நான் தமிழ்ல பெரிய சென்டென்ஸ் எழுதிருக்கேன். என் அம்மா போன வாரம் சென்னையில் எனக்கு ஒரு புதிய பைக் வாங்கி கொடுத்தார்கள். இந்த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ்ல பேச கத்துக்கலாமா? பார்க்க பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியும். ஆனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி கொடுக்க போறேன். சின்ன குழந்தைகளுக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் புரிய வைக்க போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா கவனிங்க. நம்ம சேனலை அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இங்க பாருங்களேன். இங்க நான் ஒரு 6 பாயிண்ட் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல எழுதலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க யார். அதாவது இந்த சென்டென்ஸ்ல ஒரு செயல் நடக்குது. அந்த செயலை யார் செய்றாங்க அப்படினா யார் செய்றாங்க? சொல்லுங்க பாப்போம். என் அம்மா தான் வாங்கி கொடுக்கிற ஒரு செயலை செய்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல எழுதிக்கலாம். என் அம்மா. ஓகே. பாருங்க யார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கு. என் அம்மா அப்படிங்கறத நம்ம தமிழ்ல எழுதியாச்சு. செகண்ட் பாருங்க என்ன செயல், அதாவது இந்த சென்டென்ஸ்ல என்ன செயல் நடக்குது? சூப்பர்ங்க. வாங்கி கொடுக்கிற ஒரு செயல் நடக்குது. வாங்கி கொடுக்கிற ஒரு செயல் நடக்குது. ஓகேங்களா? ஷார்ட்டா எழுதிக்கலாம். ஓகே. தேர்ட் பாருங்க யாருக்கு? தேர்ட் பாருங்க யாருக்கு? இங்க என் அம்மா வாங்கி கொடுக்கிற ஒரு செயலை செய்றாங்க. யாருக்கு வாங்கி கொடுக்கறாங்க? சூப்பர்ங்க. எனக்கு. ஓகே. ஃபோர்த் பாயிண்ட் பாருங்களேன். எங்க அம்மா எனக்கு என்ன வாங்கி கொடுக்கறாங்க? சொல்லுங்க பாப்போம். எங்க அம்மா எனக்கு என்ன வாங்கி கொடுக்கறாங்க? ஒரு புதிய பைக். ஒரு புதிய பைக். இப்போ ஃபிஃப்த் பாருங்க. எங்க அம்மா ஒரு புதிய பைக் வாங்கி கொடுக்கறாங்க. எங்க வாங்கி கொடுக்கறாங்க? அதாவது எந்த இடத்துல வாங்கி கொடுக்கறாங்க பாருங்க. எங்கே? எங்க வாங்கி கொடுக்கறாங்க அப்படினா சென்னையில். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல தெளிவா பார்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல நம்ம பேசலாம். இப்போ ஃபைனல் பாருங்களேன். எப்போது எங்க அம்மா எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தாங்க. எப்போ வாங்கி கொடுத்தாங்க? சொல்லுங்க பாப்போம். எப்போது வாங்கி கொடுத்தார்கள்? போன வாரம். இப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த 6 பாயிண்ட்டை அப்படியே அதுக்கான ஆன்சர் இங்க எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இத அப்படியே நம்ம இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என் அம்மானா எப்படி சொல்லலாம்? மை மதர். என் அம்மா, என்னோட அம்மா, மை மதர். இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? என்ன, அதாவது என்ன செயலை செய்றாங்க? சொல்லுங்க பாப்போம். வாங்கி கொடுக்கிற ஒரு செயலை செய்றாங்க. இப்போ வாங்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? வாங்குறதுக்கு பை. ஆனா இங்க நம்ம பை அப்படிங்கிற வேர்டை பேசக்கூடாது. வாங்கி கொடுத்தார்கள். பையோட பாஸ்ட் ஃபார்மை தான் இங்க நம்ம பயன்படுத்தி பேசணும். பையோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? பை, பாட். சொல்லுங்க. பாட். ஓகே. தேர்ட் பாருங்க யாருக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு அப்படின்னா மீ அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் பாருங்க எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. என்ன வாங்கி கொடுத்தாங்க? ஒரு புதிய பைக். ஒரு புதிய பைக்னா எப்படி பேசலாம்? a new bike. இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்க எங்க வச்சு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா சென்னையில். இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. எப்பயுமே நம்ம ஒரு பெரிய சிட்டியை மென்ஷன் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு பேசணும். புரிஞ்சிருச்சா? ஓகே. ஃபைனல் பாருங்கள். எப்போ வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா போன வாரம். போன வாரம்னா எப்படி சொல்லலாம்? லாஸ்ட் வீக். இப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? மை மதர் பாட் மீ a new bike in Chennai last week. First நம்ம இந்த சென்டென்ஸை
இங்கே எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பேசி பழகலாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆன்சர் அப்படி நீங்கள் என் கூட சேர்ந்து கமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாம். நான் சொல்ல சொல்ல அப்படியே நீங்கள் பண்ணுறீங்களா? மை மதர் பாட் மீ என்ன a new bike எங்க in சென்னை எப்போ லாஸ்ட் வீக். நாம் இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அதில் 90% பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட் வச்சு தான் பேசுவோம். ஸோ இதை மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்கும், அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அவங்கள நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசுங்க. பாருங்கள், அவங்கள தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசியிருக்கோம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செயல் நடக்குதோ, நடந்ததோ, நடக்க போகுதோ அதை நீங்கள் செகண்ட் பேசுங்க. தேர்ட் பாருங்கள், ஒரு சென்டென்ஸில் யாருக்கு அல்லது யாரை அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குதோ அதை நீங்கள் தேர்ட் பேசுங்க. எங்கே பாருங்கள், யாருக்கு அப்படின்னா எனக்கு ஆன்சர் இருக்குதா. ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா என்ன, எதை, எப்படி, இந்த மாதிரி கேள்விக்கு ஒரு சென்டென்ஸில் ஆன்சர் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஃபோர்த் பேசுங்க. பாருங்கள், என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு புதிய பைக் அப்படிங்கிற ஆன்சர் இருக்குது. ஃபிஃப்த் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே, ஒரு இடத்த நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதை நீங்கள் ஃபிஃப்த் பேசுங்க. பாருங்கள், எங்கே, சென்னையில், மதுரையில். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா சாத்தூர், சாத்தூரில். ஒரு இடத்த பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபிஃப்த்தாக பேசுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எப்போது, நேத்தா, முந்தா நேத்தா, அடுத்த வாரமா, போன வருஷமா அல்லது அடுத்த வருஷமா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க ஒரு சென்டென்ஸில் அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் இருக்குதோ பாருங்கள், போன வாரம், எப்போது அப்படிங்கிறதுக்கு போன வாரம் அப்படிங்கிற ஆன்சர் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர், இந்த ஃபார்மெட் தெரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, நம்ம சேனலில் எவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் எல்லாத்தையும் விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டு காமிச்சிட்டு நீங்கள் அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் மட்டும் உங்களுக்கு ஆசிரியர் கிடையாது, ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக கல்வியை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இன்ன வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கான்செப்டை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை பார்த்திங்கன்னா நம்ம பேசி பழக போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. பார்க்கலாமா? நாங்கள் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறோம். பேசலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், யார், யார் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த சென்டென்ஸில் என்ன ஆன்சர் இருக்குது? ஃபர்ஸ்ட் நம்ம தமிழில் பேசலாம். நாங்கள், நாங்கள். செகண்ட் பாருங்களேன், என்ன செயல், நாங்கள் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே என்ன ஆன்சர் இருக்குது? விளையாடி கொண்டிருக்கிற ஒரு செயலை, விளையாடி கொண்டிருக்கிறோம். ஓகே. தேர்ட் பாருங்க, என்ன அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குது? என்ன விளையாடி கொண்டிருக்கிறோம்? கிரிக்கெட். நான் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். தயவு செய்து நல்லா கவனித்து பேச ஆரம்பிங்க. இப்போ ஃபோர்த் பாருங்களேன், எங்கே, நாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறோம். எங்கே? விளையாட்டு மைதானத்தில். உங்களுக்கு புரியுறதுக்காக ஷார்ட்டாக எழுதிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுக்கு நம்ம இங்கிலீஷில் எழுத ஆரம்பிக்கலாமா? பேசலாமா? ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசிகிட்டே வரலாம். நாங்கள் அப்படின்னா we அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ என்ன செயல் அப்படின்னா விளையாடி கொண்டிருக்கிற ஒரு செயலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். விளையாடுறதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? ப்ளே. ஆனால் இங்கே நல்லா கவனிக்கணும், விளையாடி கொண்டிருக்கிறோம், கண்டினியூவாக ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போனா என்ன பண்ணணும்? ப்ளே அப்படிங்கிற வேர்போட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். பிளேயிங், பிளேயிங். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல தான் நமக்கு டென்ஸ் தேவைப்படுது. இந்த இடத்துல தான் நம்ம டென்ஸை பார்க்கணும். பாருங்கள், ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக விளையாடுற ஒரு செயலை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். அப்போனா we
we சப்ஜெக்டாக வரும்போது அதோட ஆக்ஸலரி verb என்ன சொல்லுங்க பார்க்கும். ப்ரெசண்ட்டில். சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆர். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஆர் அப்படிங்கிறத நம்ம ஆக்ஸலரி verb அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குறதே இந்த ஆக்ஸலரி verb தான். நான் அதுக்கு தான் இங்கே 3 டென்ஸ் எழுதி வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இந்த 3 டென்ஸில் உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுருவேன். ஓகே, நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம். என்ன விளையாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு கிரிக்கெட். கிரிக்கெட் ஆன்சராக வந்துருச்சு. இப்போ 4th பாருங்கள், எங்கே விளையாடி கொண்டிருக்கிறோம்? விளையாட்டு மைதானத்தில். விளையாட்டு மைதானம்னா அப்படி சொல்லலாம், பிளே கிரவுண்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ப்ரிப்போசிஷன் வச்சு தான் பேசணும். இந்த பிளே கிரவுண்ட், இந்த பிளே கிரவுண்ட். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ நம்ம இந்த 4 கேள்விக்கு இங்கிலீஷில் நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. இதை நம்ம லென்த்தாக ஒரு சென்டென்ஸ் எழுதலாமா? நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. நாங்கள் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறோம். கொண்டிருக்கிறோம் கண்டினியூவாக ப்ரெசண்ட்டில் பண்ணுறோம். ஓகே, பேசலாமா? we are playing என்ன கிரிக்கெட் எங்கே? in the playground. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். பாருங்களேன், எவ்வளோ லென்த்தான சென்டென்ஸை நம்மளால் ஈஸியாக இந்த ஃபார்மெட் வச்சு பேச முடியுதா? நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிற இந்த சென்டென்ஸ் பேசியாச்சு. நாங்கள் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறோம். இப்போ இதே சென்டென்ஸை நம்ம எப்படி பாஸ்ட்டுக்கு பேசலாம் பாருங்கள். நாங்கள் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி, இங்கே தான் மாறும், கொண்டிருந்தோம். நாங்கள் நேற்று விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தோம். அந்த இடத்துல கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வராது. இந்த சென்டென்ஸ் எப்படி நம்ம பாஸ்ட்டுக்கு எப்படி மாற்றலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஆக்ஸலரி வேர்பை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். நான் அதனால தான் சொன்னேன் ஆக்ஸலரி வேர்போட யூசேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்களேன், we இந்த சப்ஜெக்ட் பாஸ்ட்டுக்கு மாறும்போது இது ப்ரெசண்ட்டோட ஆக்ஸலரி வேர்ப். இது நம்ம பி வேர்ப் அப்படின்னு கூட சொல்லலாம். இது பாஸ்ட்டுக்கு எப்படி மாறும்? அதாவது we சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா இந்த ஆர் அப்படிங்கிற ஆக்ஸலரி வேர்ப் பாஸ்ட்டுக்கு எப்படி மாறும் அப்படின்னா were. we were. இப்போ ஆக்ஸலரி வேர்பை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், மிச்சத்தெல்லாம் நம்ம அப்படியே பேசினா போதும். புரிஞ்சா? ஈஸியாக இருக்குதா? we were playing cricket in the playground yesterday, last week. எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஈஸியாக புரியுதா? இப்போ பாஸ்டோட ஆக்ஸலரி வேர்பை நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதே சென்டென்ஸை நம்ம ஃப்யூச்சரில் எப்படி பேசலாம்? நாங்கள் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி, இங்கே தான் கவனிக்கணும், இங்கே தான் டென்ஸ் மாறும். விளையாடி கொண்டிருப்போம். எப்போ? நாளைக்கு நாங்கள் விளையாடி கொண்டிருப்போம். அடுத்த வாரம் நாங்கள் விளையாடி கொண்டிருப்போம். ஞாயிற்றுக்கிழமை விளையாடி கொண்டிருப்போம். அடுத்த மாதம் விளையாடி கொண்டிருப்போம். ஃப்யூச்சரில் ஒரு செயலை நம்ம தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் செய்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்ல வரும்போது தான் டென்ஸ் மாறும். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பேசணும். எப்படி பேசலாம்? இதுக்கும் இந்த சென்ஸ் அப்படியே பேசினா போதும். என்ன மட்டும் நம்ம மாற்றினா போதும். சூப்பருங்க, ஆக்ஸலரி வேர்பை மட்டும் மாற்றினா போதும். பாருங்கள், வி அப்படிங்கிற சப்ஜெக்டை பேசியாச்சு. இப்போ நல்லா கவனிங்க, ஃப்யூச்சரில் வி சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்ஸலரி வேர்ப் என்ன அப்படின்னா வில் பி. சொல்லுங்கள், வில் பி. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஃப்யூச்சரில் அதோட ஆக்ஸலரி வேர்ப் வில் பி. ப்ரெசன்ட் பாஸ்ட்டுக்கு மாறும். ஆனால் ஃப்யூச்சரில் எந்த சப்ஜெக்டை நீங்கள் பேசினாலும் அதோட ஆக்ஸலரி வேர்ப் வில் பி. பேசலாமா? we will be playing. என் கூட சேர்ந்து பேசிட்டே வாங்க. we will be playing cricket. we will be playing cricket எங்கே?
in the playground. That's all. அவ்வளோதாங்க. பாருங்களேன், நம்ம இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் தான் பேசியிருக்கோம். ஆனால் இந்த சென்டென்ஸ் நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்ட்டுக்கும் பேசிட்டோம், ஃப்யூச்சருக்கும் பேசிட்டோம். இப்போ புரிஞ்சிருச்சா? இந்த ஃபார்மெட் வச்சு உங்களால் எவ்வளோ சென்டென்ஸ் பேச முடியும்னு புரிஞ்சிருச்சா? அப்போ இந்த வீடியோ எவ்வளோ முக்கியமான வீடியோ. இப்போ இவ்வளோ பெரிய சென்டென்ஸில் இருக்கிற வேர்பை மட்டும் மாற்றி இங்கே நான் 3 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். பாருங்கள். நாங்கள் விளையாட்டு மைதானத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இது ப்ரெசண்ட்டில் இருக்குது. நாங்கள் விளையாட்டு மைதானத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். இது பாஸ்டில் இருக்குது. நாங்கள் விளையாட்டு மைதானத்தில் சாப்பிட்டு கொண்டிருப்போம். மற்றனா லஞ்ச் டைமில் நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதை வச்சு தான் நான் இங்கே 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 3 தமிழ் சென்டென்ஸ்க்கு எக்ஸாக்டாக எப்படி இங்கிலீஷில் பேசலாம் சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களால் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 சென்டென்ஸை நீங்கள் வாயை திறந்து பேசிட்டு அடுத்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் போகலாங்க. இப்போ தேர்ட் பாருங்களேன், நான் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் நேற்று அவளை பூங்காவில் பார்த்தேன். நான் நேற்று அவளை பூங்காவில் பார்த்தேன். எப்படி பேசலாம்? இந்த ஃபார்மெட் வச்சு நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, யார் யார் பார்க்குற ஒரு செயலை செஞ்சாங்க? நான். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழில் பேசிக்கலாம். ஏன்னா எல்லாருமே பிகினர்ஸாக இருக்கிறதுனால தமிழில் ஆன்சர் பண்ணி அதை அப்படியே நம்ம இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணி டேரெக்டாக நம்ம சென்டென்ஸ் பேசிடலாம். செகண்ட் பாருங்களேன், யார் அப்படிங்கிற கேள்விக்கு நான் அப்படிங்கிற ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட், என்ன செயல்? என்ன செயலை நான் செய்தேன்? பார்க்குற ஒரு செயலை செய்தேன், பார்த்தேன். புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு இந்த இடத்துல புரியலன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேர்ட் பாருங்கள், யாரை பார்த்தேன்? பாருங்கள், யாருக்கு யாரை, இதுக்கு ஏதாவது ஆன்சர் இருக்குதா? யாரை பார்த்தேன்? அவளை பார்த்தேன், அவளை. இப்போ ஃபோர்த் பாருங்களேன், என்ன, எதை, எப்படி. இந்த கேள்விக்கு இங்கே ஆன்சர் இருக்குதா? இல்லை. ஓகே, இது நமக்கு வேணாம், இந்த சென்ஸ்க்கு இது தேவைப்படல. இப்போ அடுத்து பாருங்கள், எங்கே. எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே என்ன ஆன்சர் இருக்குது? பூங்காவில், பூங்காவில். ஓகே, ஃபைனல் பாருங்கள், எப்போது. எப்போது அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் இருக்குதா? நேற்று, நேற்று. ஓகே, இதை நம்ம அப்படியே இங்கிலீஷில் பேசலாமா? ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தேன், பார்க்கறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? சூப்பருங்க, சி. ஆனால் இந்த சி அப்படிங்கிற வேர்பை இங்கே நம்ம பேசவே கூடாது. ஏன் பாருங்களேன், பார்த்தேன் பாஸ்டில் தான் பார்க்குற ஒரு செயலை செய்தேன். அப்போனா இந்த இடத்துல ப்ரெசண்ட்டில் பார்க்குற சியை நீங்கள் பேசக்கூடாது. பாஸ்டில் பார்த்த அந்த சி அப்படிங்கிற வேர்ப் பாஸ்ட்டுக்கு எப்படி மாறும் அப்படின்னா சா. புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குதா? சா அப்படிங்கிறது பார்க்குறது, பாஸ்டில் பார்க்குறதுக்கு தான் நம்ம சா அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசண்ட்டில் நம்ம சி அப்படின்னு சொல்லலாம். ஐ சா யாரை? அவளை. அவளை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கும். ஹெர். ஹெர் அப்படின்னா அவளை. ஷே அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனோன், ஹெர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எங்கே? பூங்காவில். இந்த பார்க். இந்த பார்க், பூங்காவில். நெக்ஸ்ட் ஒன் எப்போ? நேற்று, எஸ்டர்டே. ஆன்சர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க ஃபர்ஸ்ட். சூப்பருங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஐ சா ஹெர், நான் பார்த்தேன் அவளை. எங்க? இன் த பார்க். நான் பார்த்தேன் அவளை பூங்காவில். எப்போ? எஸ்டர்டே. எஸ்டர்டே. பாருங்களேன், ஈஸியாக இருக்குதா? ஐ சா ஹர் இன் த பார்க் எஸ்டர்டே. நீங்கள் பேசுங்க. ஐ சா ஹர் இன் த பார்க் எஸ்டர்டே. இப்போ நான் அவர்களை பூங்காவில்
நேற்று பார்த்தேன்னா எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் மட்டும் மாறும். நான் அவர்களை நேற்று பூங்காவில் பார்த்தேன் அப்படின்னா I saw them in the park yesterday. I saw them in the park yesterday. இப்போ நான் நேற்று உன்னை பூங்காவில் பார்த்தேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்ப்போம். I saw you in the park yesterday. I saw you in the park yesterday. புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன். நான் மகாவை நேற்று பூங்காவில் பார்த்தேன். எப்படி சொல்லலாம்? நான் மகாவை நேற்று பூங்காவில் பார்த்தேன். இதே ஃபார்மெட் தான். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் மட்டும் மாறும். சொல்லுங்க பார்ப்போம். I saw Maha in the park yesterday. I saw Maha in the park yesterday. இப்போ உங்கள் பேரை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். நான் என் பேரை வச்சு சொல்லிட்டேன், உங்கள் பேரை வச்சு சொல்லுங்கள். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களுடைய பேரை வச்சு நீங்கள் கமெண்ட்டில் இந்த சென்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். I saw Maha in the park yesterday. ஈஸியாக புரியுதா? நான் என்ன சொல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த வீடியோ முடியும் போது இந்த ஃபார்மெட் வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸ் 1000க்கும் மேற்பட்ட சென்டென்ஸை உங்களால் பேச முடியும். நான் உங்களை பேச வைப்பேன்னு சொன்னேன்னா இல்லையா? ஒன்றுமே இல்லைங்க. இந்த ஃபார்மெட் வச்சு நீங்கள் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் மாற்றலாம், இங்கே சப்ஜெக்டை மாற்றி பேசலாம், வெர்பை மாற்றி பேசலாம், பிளேஸை மாற்றி பேசலாம், காலத்தை மாற்றி பேசலாம். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வச்சே இந்த சென்டென்ஸை வச்சே நம்ம எவ்வளோ சென்டென்ஸ் பேசலாம். உங்களால் நல்லாவே இங்கிலீஷ் பேச முடியுங்க. நிறைய பேருக்கு என்னென்னா, எனக்கு எல்லா கான்செப்டும் புரியுதானா என்னால் பேச முடியல. அங்கே தாங்க எல்லாருமே தப்பு பண்ணுறோம். ஏன் பேச முடியல? கான்செப்ட் தெரியுது, நான் இவ்வளோ தூரத்துக்கு சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி தெளிவாக புரிய வச்சிட்டேன். தப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் பேசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 2 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட். இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும், நீங்கள் தான் பேசணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவர்கள் அடுத்த வாரம் மதுரையில் ஒரு புதிய கார் வாங்குவார்கள். நம்ம இதே ஃபார்மெட் வச்சு நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன். யார் வாங்குகிற ஒரு செயலை செய்வாங்க? அவர்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? தே. ஓகே. செகண்ட் பாருங்களேன். என்ன செயலை அவர்கள் செய்வார்கள்? வாங்குகிற ஒரு செயலை செய்வார்கள். வாங்கிறதுக்கான சொல்ல இங்கிலீஷில் சொல்லுங்க பார்க்கும். சூப்பருங்க. பை. இந்த பை அப்படிங்கிற வேர்பை அப்படியே நம்ம டைரெக்டாக பேசவே கூடாது. ஏன் அப்படின்னா இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இல்லை, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இல்லை, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம ஒரு சென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா வேர்புக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ஆக்சிலரி வேர்பை வச்சு பேசணும். இங்கே தே அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு. தே சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரி வேர்ப் என்ன அப்படின்னா வில். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதோட ஆக்சிலரி வேர்ப் ஃபியூச்சரில் வில் தான் வரும். வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசினதுக்கப்புறம் நம்ம பை அப்படிங்கிற வேர்பை பேசலாம். ஆனால் டைரெக்டாக தே பை அப்படின்னு பேசக்கூடாது. தே வில் பை அப்படின்னா வாங்குவார்கள் அவர்கள். ஓகே. இப்போ தேர்ட் பாருங்கள். யாருக்கு யாரை அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே ஏதாவது ஆன்சர் இருக்குதா? யாருக்கு வாங்குவார்கள்? இல்லை. யாரை? இல்லை. இப்போ ஃபோர்த் பாருங்களேன். என்ன, எதை, எப்படி, இந்த 3க்குமே இங்கே ஏதாவது ஆன்சர் இருக்குதா? என்ன வாங்க போகிறாங்க? ஒரு புதிய கார். எப்படி பேசலாம்? ஒரு புதிய கார் அப்படின்னா a new car. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எங்கே வாங்க போகிறாங்க? எங்கே? ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி பேசியிருக்குமா? மதுரையில். இன் மதுரை. நெக்ஸ்ட் ஒன். எப்போ வாங்க போகிறாங்களா? பாருங்கள். அடுத்த வாரம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். They will buy a new car in Madurai next week. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நான் அடுத்த வாரம் ஒரு புதிய பைக் மதுரையில் வாங்குவேன். சொல்லுங்க பார்க்கும். I will buy a new bike in Madurai next week. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல இதே சென்ஸை நீங்கள் பேசுங்க. மகா அடுத்த வாரம் ஒரு புதிய பைக் மதுரையில் வாங்குவான். பேசுங்க. உங்கள் பேரை நீங்கள் போட்டு பேசுங்க. சூப்பருங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன்.
நான் நாளை என் நண்பனை சென்னையில் பார்ப்பேன். நான் நாளைக்கு என் ஃப்ரெண்டை சென்னையில் பார்ப்பேன். இது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்களேன், யார் அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே என்ன ஆன்சர் இருக்குது? யார் பார்க்குற ஒரு செயலை செய்ய போகிறா? நான். நான் அப்படின்னா ஐ. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், என்ன செயலை நான் செய்ய போகிறேன்? பார்க்குற ஒரு செயலை செய்ய போகிறேன். பார்க்குறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? சி. சி அப்படின்னு நம்ம டைரெக்டாக பேச முடியாது. சிக்கு முன்னாடி வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம போட்டு தான் பேசணும். ஐ வில் சி, நான் பார்ப்பேன். இப்போ ஆக்சிலரி வெர்ப் இல்லை அப்படின்னா ஐ சி அப்படின்னா நான் பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். நான் பார்ப்பேன் அப்படின்னா ஐ வில் சி. ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்ம பேசியாச்சு. தேர்ட் பாருங்கள், யாருக்கு யாரை, இந்த ரெண்டு கேள்விக்கு இங்கே ஆன்சர் இருக்குதா? யாருக்கு இல்லை, யாரை ஆன்சர் இருக்குது. யாரை பார்ப்பேன்? என் நண்பனை. மை ஃப்ரெண்ட், ஐ வில் சி மை ஃப்ரெண்ட். ஐ வில் சி மை ஃப்ரெண்ட், நான் என் ஃப்ரெண்டை பார்ப்பேன். இப்போ ஃபோர்த் பாருங்களேன், என்ன, எதை, எப்படி, இந்த மூணுக்குமே, மூணு கேள்விக்கு இங்கே ஆன்சர் இருக்குதா? இந்த மூணுக்குமே இங்கே ஆன்சர் இல்லை. இப்போ அடுத்து பாருங்களேன், எங்கே, எங்கே பார்ப்பேன் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் இருக்குதுன்னா இருக்குது. சென்னையில் பார்ப்பேன். சென்னையில் அப்படின்னா எப்படி பேசலாம்? இன் சென்னை. நெக்ஸ்ட் ஒன், எப்போது பார்ப்பேன்? நாளை பார்ப்பேன். டுமாரோ. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு ஈஸியாக புரியுதாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப சிம்பிளாக சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வச்சுட்டேன். மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிய போகுது. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. இங்கே இருக்கிற தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க.